கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்தையில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இன்றைய காலகட்டங்களில் தாய் தகப்பனை கனம் பண்ணுவதில் அநேகர் மறந்து போகிறோம். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் இந்த பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டளைகளில் சொல்றாரு. இந்த பூமியில் நீடித்த நாட்கள் வாழ்வது இங்கே சத்தான உணவை சாப்பிட்றதுனால வந்துடும், நல்லா படித்தா வந்துடும், நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதுக்குள்ளே கொண்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னா, அந்த நீடித்த நாட்களுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனையும் தாயையும் எந்த மனுஷன் நல்லா கடைசி வரைக்கும் பார்த்து கனம் பண்ணுகிறார்களோ அந்த மனுஷனுக்கும் அவங்க சந்ததிக்கும் இந்த பூமியில நீடித்த நாட்களை வைத்திருக்கிறார். நீங்க நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவர்களுடைய தீபம் கார் இருள்ல அணைந்து போகும் அப்படின்ட்டு. கார் இருள்னா இருட்டு, அதுல அணைந்து போகும் அப்படின்னா அவ்வளவுக்கு அதிகமா பொல்லாப்பு வரும். காலை வேளையில தான் பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு நடப்போம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.